இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில எளிமையான முறையிலே அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி நாம் அமைத்து பேசுவது என்ற முறையிலே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த தலைப்பிலே ஹேஸ் அண்ட் ஹேவ் இவற்றை பயன்படுத்தி எப்படி ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதுல நிறைய மொழிகளை அவள் பேசி இருக்கிறாள். அவள் லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்த ஒரு சென்டென்ஸ், அவள் நிறைய மொழிகள் பேசி இருக்கிறாள். பாரதியார் தான் சொல்லுவாங்க நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும் இல்லையா? பாரதியார் போட்டுக்கலாமா? பாரதியார் நிறைய மொழிகள் பேசி இருக்கிறார். இல்லையா? எப்படி நம்ம இதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? பாரதியார், பாரதியார்ங்கிறது நேம் இல்லையா? நேம் பாரதியார். பேசி இருக்கிறார் இல்லையா? பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்பீக். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஸ்போக்கன். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். பாரதியார் ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? ஃபார் நேம்ஸ். ஃபார் நேம்ஸ் லைக் பாரதியார் பேர் வந்துட்டாலே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம்ஸ். நேம்ஸுக்கு ஹேஸ். நேம் வந்தாலே என்ன வரும்? ஹேஸ் வரும். பாரதியார் ஹேஸ். பாரதியார் போட்டாச்சு, ஹேஸ் போட்டாச்சு. என்ன போடணும் இப்போ? ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். So the past participle you have to use. பாரதியார் has spoken. பாரதியார் பேசி இருக்கிறார். பாரதியார் has spoken. பாரதியார் has spoken. பாரதியார் பேசி இருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? பல மொழிகள், நிறைய மொழிகள், பல மொழிகள். அதுக்கு என்ன? நிறைய, பல அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? many. பாரதியார் has spoken many. பாரதியார் has spoken many மொழிகள். மொழிகளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? languages இல்லையா? languages. பாரதியார் has spoken many languages. பாரதியார் has spoken many languages. பாரதியார் பல மொழிகள் பேசி இருக்கிறார். சோ இது என்ன டென்ஸ்? present perfect. பாரதியார் has spoken many languages. பாரதியார் பல மொழிகள் பேசி இருக்கிறார். ஓகே, இப்ப பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த has and have சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு மாறும். சப்ஜெக்டை பொறுத்த மாறும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா has. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா you have to use has.
ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், have. சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஹேஸ், ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஹேவ். சார் சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல சொல்றது ஒருமை சிங்குலர், பன்மை அப்படின்னா ப்ளூரல். ஓகே, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா ஹேஸ், ப்ளூரலா இருந்ததுன்னா ஹேவ். ஸோ திஸ் யூ ஹாவ் டு பேர் இன் மைண்ட். மனசுல கண்டிப்பா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிங்குலர் சப்ஜெக்டுக்கு ஹேஸ், ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு ஹேவ். பழங்கள் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன. பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? திங்க் பண்ணி வைங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.